ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ பிரியாணி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். பிரியாணியில் ஒரே ஒரு ரகசியம் மட்டும்தான் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் சூப்பராக டேஸ்டியான பிரியாணியை வைக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சீரக சம்பா அரிசி தான். நான் 1,4 கிலோ எடுத்திருக்கிறேன். நான் 1 கிலோ அளவு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு எவ்வளோ என்னென்ன பொருட்கள் போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரே ஒரு ரகசியம்தான், அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். பிரியாணியில் சாப்பாடு கூட வைக்க தெரியாதவங்க கூட நீங்கள் பிரியாணியை டேஸ்ட்டாக எல்லாத்துக்கும் வச்சு பரிமாறலாம், சாப்பிட்லாம். அது எப்படின்னு சொல்கிறேன். கடைசி வரை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி 1,4 கிலோ எடுத்திருக்கேன். அதாவது 5 டம்ளர். ஒரு டம்ளர் 1/4 கிலோ அளவு. இதை அளந்து எடுத்துட்டு நல்லா அலசி, அரிசி நல்லா அலசி ஊற வச்சிடுங்க. இது எந்த பாத்திரத்தில் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த பாத்திரத்தோட அளவு வச்சுக்கிட்டு 1க்கு 1.5 தண்ணி ஊற்றணும். இதுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு எவ்வளோ தக்காளி எடுத்துருக்கேன்னா 1 கிலோவுக்கு நம்ம 1/4 கிலோ தக்காளி எடுத்துக்கணும். நான் 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அளவுக்கு அதிகமாக போட்டால் காரமாயிடும். இஞ்சி 1 கிலோவுக்கு 100 இஞ்சி, 100 பூண்டு, 6-7 பெரிய வெங்காயம். பெருசாக இருந்ததுன்னா 7 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்லா பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே நீங்கள் செஞ்சு சாப்பிட்றலாம். பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக ஒத்தையாக வரும். ஒரு கிலோவுக்கு 1/4 கிலோ தக்காளி எடுத்திங்கன்னா அது அளவு. 100 கிராம் தான் இஞ்சி, 100 கிராம் தான் பூண்டு. 1 கிலோவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா போட்டால் கூடுதலாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அளவுங்கிறது 100 கிராம் தான் இஞ்சி, 100 கிராம் தான் பூண்டு. ஓகேங்களா? இப்போ வெங்காயத்தை நல்லா நைஸாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். பிரியாணி பட்டை கிராம் அடிக்கடி நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். ரொம்ப நல்லது. பட்டை கிராம் பொடி ரொம்ப நல்லது. நல்லா அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். இதுக்கு பட்டை கிராம் பொடி நான் ஏற்கனவே அரைச்சி வச்சதை உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். பட்டை கிராம் எப்படி பொடிச்சு வச்சு பிரியாணிக்கு உண்டான மசாலா எப்படி தனியாக தயார் பண்ணி வைக்கிறதுன்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். வெங்காயத்தை அரிஞ்சு முடிச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிக அளவாகவே பூண்டு இஞ்சி உரித்து வச்சுருக்கேன். ஏன்னா மீதியை கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டோம்னா மற்ற வீட்டில் சிக்கனோ மட்டனோ செய்கிற மாதிரி, குழம்பு கிரேவி செய்கிற மாதிரி இருந்தால் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உரித்து அரைச்சி வைக்கிறேன். வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 வெங்காயம் போதும். ரொம்ப ஒரு மீடியம் சைஸாக இருந்ததுன்னா ஒரு 7-8 வெங்காயம் தேவைப்படும். வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும்.
இப்போது நம்ம ஜாரில் வந்து பூண்டை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் பட்டை கிராம்பு பொடிச்ச ஜார்லேயே வந்து பூண்டை போட்டிருக்கேன். அரைச்சிட்டு வந்தால் ஒரு ப்ரௌன் ஷேடாக தான் இருக்கும், ஒயிட் கலராக வராது. பாருங்கள், நிறையா தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு சேர்த்து இதாக்கியிருக்கேன். உங்களுக்கு 1 கிலோவுக்கு 100 கிராம் தான் அளவு. இஞ்சி ஆகட்டும் பூண்டாகட்டும் 100 கிராம் தான் உங்களுக்கு அளவு. தக்காளி வந்து 1/4 கிலோ எடுத்துக்கணும், அவ்வளவுதான் இதுக்குண்டான அளவு. ஒரு கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ 3/4 கிலோ வந்து கோழி நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1 கிலோ கோழி கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து இஞ்சியை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி வந்து எப்போவுமே கட் பண்ணும் போது நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணணும். நீல வாக்கில் கட் பண்ணும்போது சீக்கிரமாக ஜாரில் அரைப்பட்டு சாஃப்டாக இருக்கும். எந்த திப்பியும் இல்லாமல் நல்லா அரைஞ்சிடும் நீல வாக்கில் கட் பண்ணிங்கன்னா. கடைசியாக இந்த ஜாரை வந்து அலசி ஊற்றிக்கலாம். பிரியாணியில் தண்ணி யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அது பூண்டு வந்து எப்போவுமே வந்து சின்ன பல்லு தான் நான் உரித்து போடுவேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். ஒவ்வொருத்தங்க உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, பெரிய பல் பூண்டு வாங்கி அரைப்பாங்க. ஆனால் சின்ன பல் வந்து டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் பூண்டு உரிக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணியில் நீங்கள் வந்து பூண்டை போட்டு வச்சிட்டிங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சிட்டிங்கன்னா உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். அடுத்தது வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் 1 கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி சக்தி தான் எடுத்திருக்கேன். சக்தி தயிர் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து 2 எலுமிச்சம்பழம் வந்து அடுத்து இதில் புழிஞ்சு தயிர் கூட புழிஞ்சு வச்சுக்கலாம். எலுமிச்சம்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக, பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு உதவும். நல்லா அதனோட விதைகள் விழுகாமல் ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. விதைகள் விழுந்தால் என்ன அதெல்லாம் பிரச்சனை இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா, சாப்பிடும்போது அந்த விதைகள் கடிபடும் போது கசக்கும். அதனால தான் விதைகள் இல்லாமல் வெறும் சாறு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சிங்கன்னா எல்லா சாரும் வந்துடும். இந்த தோலை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த தோலை காய வச்சு முகத்துக்கு ஹேருக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்குவேன். எல்லா எலுமிச்சம்பழத்தையும் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கூட சீக்கிரம் அரிஞ்சிடலாம். இஞ்சி பூண்டுக்கு தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதை உரிக்கிறதுக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெங்காயம் ஆகட்டும் பூண்டாகட்டும் அதே ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக அதோட தோலை நம்ம உரித்து எடுத்துடலாம். ஏற்கனவே நான் வந்து கோழியை நல்லா சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். கோழியை வந்து நல்லா அலசி வச்சிட்டேன்.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பிரியாணி செய்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த தோலெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருவேன். முகத்துக்கு இது காய வச்சு முகத்துக்கு ஹேருக்கெலாம் நான் யூஸ் பண்ணிக்குவேன். தனியாக நான் எடுத்து வச்சுருவேன். இப்போ ஒரு பவுலில் புதினா மல்லி இலைகளை கழுவி எடுத்து வச்சிடலாம். வீடியோங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப லாங்காக தெரியும். ஆனால் வீட்டில் உட்காந்து செய்யும்போது 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் ஸ்பீடாக பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வீடியோவுக்காக ஒவ்வொன்றா எடுத்து காட்டுறதுனால உங்களுக்கு எவ்வளோ நேரமாகிற மாதிரி தெரியும். ஆனால் சீக்கிரமாக பண்ணிடலாம். பார்க்க போனால் வெள்ளை சாப்பாடு, குழம்பு, கூட்டு, பொரியல்னு வைக்கிறதுக்கு பிரியாணி தான் ஈஸி. 1/2 அன் ஹவரில் பிரியாணி ரெடி ஆயிடும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இஞ்சி பூண்டை ஏற்கனவே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க, ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து இன்னும் சீக்கிரமாக பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்குவாங்க. அது பண்ணலாம், ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டை உரித்து அரைச்ச டேஸ்ட்டு அவ்வளோக்கா இருக்காது. அந்த தன்மை இருக்காது ஃப்ரிட்ஜில் நம்ம ஏற்கனவே ஸ்டோரேஜ் பண்ணும்போது. நான் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சி கொஞ்சமாக எடுத்து வச்சாலும் அதை சீக்கிரமாகவே செலவு பண்ணி முடிச்சுப்பேன். அடுத்து எடுத்துருக்கிறேன் ஐயப்பா நெய் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். புதினா மல்லி எல்லாம் அலசி வச்சாச்சு. இப்போது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தயிர், எலுமிச்சம்பழம், தக்காளி, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்படி நீங்களும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சுக்கலாம். அரிசியை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அடுத்து இதுதான் நம்மளோட பிரியாணிக்கு உண்டான ரகசியம். பட்டை கிராம்பு தூள் தான். பட்டை கிராம்பு தூள் வந்து அதில் தான் பிரியாணி டேஸ்ட்டே கொடுக்கறது. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அது எப்படி எவ்வளோ அளவு அரைக்கணுங்கிறது நான் சொல்கிறேன். முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பச்சை மிளகாயும் பட்டை கிராம்பு ஏலக்காயும் போட்டு மூடி விட்டுடணும். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து வெடிக்கும், அதனால் மூடி விட்டுணும். அது வெடிச்சதுக்கப்புறம் நெய்யை வந்து நீங்கள் ஊற்றணும். ஸ்டார்டிங்கில் எங்கள் வீட்டுக்கார் தான் அதை ஓப்பன் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம போடுறது வெங்காயம். எண்ணெய் வந்து ஒரு 200 ml ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றி பச்சை மிளகாயும் பட்டை கிராம்பையும் எல்லாம் ஒன்றா போட்டு மூடி விட்டுட்டோம்னா பச்சை மிளகாய் வெடிக்கிற சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறமா மெல்லமாக திறந்துட்டு நெய்யை ஊற்றிட்டு பெரிய வெங்காயத்தை போட்டுருங்க. பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் வதங்கின உடனே லைட்டாக ரோஸ் கலரில் வரும் பாருங்கள். வணங்கினோடனே அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் 2 கைப்பிடி அளவு, அதாவது 1 கிலோவுக்கு 100 கிராம் பூண்டு தான் நான் சொல்லியிருந்தேன். நான் 1.25 கிலோ பண்ணுறனால 1 கை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இது நல்லா கிளறி வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி அதே மாதிரி 2 கைப்பிடி அளவு போடுறேன். இது நல்லா வணங்கணும், நல்லா வணங்கி வரணும்.
பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த வெங்காயம் வணங்கின உடனே தக்காளி நம்ம போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணக்கணும். தக்காளி நல்லா உடஞ்சி வணங்கி வந்ததும் அடுத்த பொருள் நம்ம போட்டுக்கலாம். புதினா இலைகளை பாதி போட்டுட்டு மீதி தம் போடும்போது போட்டுக்கிறேன். அதே மாதிரி கொத்தமல்லி தண்டுகள்லாம் இலையோட கொஞ்சம் போட்டு மீதியை தம் போடும்போது போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வைங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா தக்காளியை வணக்கி விட்டுட்டு அடுத்து சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனுங்கிறதுனால டைரெக்டாக நம்ம போட்டு இதில் சமைக்கும் போது வெந்துடும். ஆனால் மட்டனுங்கிறதுக்கு நம்ம விறகடுப்பில் பிரியாணி வச்சாதான் அது நல்லா வெந்து வரும். அப்படி இல்லை ஸ்டவ்வில் நம்ம கேஸ் அடுப்பில் வச்சு வேக வைக்கணுன்னா முதல்ல விசில் விட்டுட்டு அப்புறமா மட்டன் பிரியாணி செய்யலாம். அடுத்து இதுதாங்க நம்ம ரகசியம். பட்டை கிராம்பு பவுட்ரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள், இது காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் மிளகாத்தூளும் அப்புறம் உப்பும் உங்களுக்கு பத்தலைன்னா தண்ணி சுண்டுறதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் அதை போடலாம். பாருங்கள், இப்போ வாசனை வந்துடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தயிரும் அந்த எலுமிச்சை பழமும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அதை கிளறி கொடுக்கும்போது இந்த சிக்கனில் நல்லா எல்லா மசாலாவும் பிடிச்சி அதுலேயே கொஞ்சம் நேரம் வேக விடணும். தனியாக இந்த ஆயில் மட்டும் பிரிஞ்சு வரும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வெந்து வரும்போது மசாலெலாம் பிடிச்சி ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், தனியாக எங்கே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஆயில். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்காக நான் சுடு தண்ணியே வச்சு ஊற்றுறேன். நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றினா இன்னும் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம சீக்கிரம் சமைச்சு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றினீங்கன்னா சீக்கிரமாக சமைச்சு எடுத்துடலாம். இந்த பாத்திரத்தில் தான் நான் அரிசியை அளந்து போட்டேன். அதுக்கு 1க்கு 1.5 தண்ணி, அதாவது அந்த பாத்திரத்தில் எவ்வளோ வந்துச்சோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு 1 கப்பு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு ஊற்றிட்டேன். 1.5 கப்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் குடிச்சு பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா காரம் போட்டுக்கலாம். உப்பு பத்தலையோ அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம்.
நான் சுடு தண்ணி ஊற்றுனதுனால சீக்கிரமாக கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். ஏற்கனவே அலசி வடிகட்டி வச்சுருக்கேன். நல்ல தண்ணியில் அலசி வச்சுருக்கறதுனால கெட்டு போகாது பிரியாணி. எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஃபஸ்ட் நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்றது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். தண்ணி இருக்கும்போது தான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி போட முடியும். தண்ணி சுண்டிருச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவும் போட முடியாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த தண்ணியை குடித்து பார்த்து கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கிளறி விடுங்க. அடி பிடிச்சிடக்கூடாதுல்ல, அப்பப்போ கொஞ்சம் திறந்து கிளறி விடணும். இந்த பாய் வீட்டு பிரியாணிங்க செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது திரும்ப ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி இருக்கும்போது நம்ம தம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாத்திரம் காலி ஆகிடும். சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மனம் பாருங்கள், சரியான மனமாக இருக்குது. திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு திரும்ப நான் மல்லி இலைகளும் புதினா இலைகளும் மேலே தூவி விட்டு அதை ஒரு முறை கிளறி கொடுக்கணும். கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றலாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு வச்சுருக்கேன் கொஞ்சம் நெய். தம் போடும்போது அதையும் கொஞ்சம் ஊற்றி நம்ம கிளறி விட்டுக்கலாம். சுவையான டேஸ்டான பாய் வீட்டு பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன்லாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட சீக்கிரமாக சிம்பிள் ட்ரிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா பீஸ் வெந்திருக்கு, தொட முடியலங்க, சரியான சூடாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாத்திரத்தில் ஒரு சோறு கூட இருக்காது, எல்லாம் சாப்பிட்ருவாங்க. என் வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.